அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். உலகின் மிக பழமையான உத்தர கோசமங்கை கோயிலில் மரகத நடராஜருக்கு சந்தன காப்பு களையும் வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. மரகத நடராஜருக்கு சந்தன காப்பு களையும் சம்பவம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. உலகின் மிக பழமையான உத்தர கோசமங்கை கோயிலில் மரகத நடராஜருக்கு சந்தன காப்பு களையும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. விலைமதிப்பற்ற 6 அடி உயரத்திலான பச்சை மரகத கல்லால் ஆன நடராஜருக்கு ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு சந்தன காப்பு களையும் வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. ஆருத்ரா தரிசனத்தை கண்டு பக்தர்கள் வழிபாடு செய்து வருகிறார்கள். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரகு. வணக்கம். இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க. கண்டிப்பாக சாருலதா. விலை மதிப்பற்ற 6 அடி உயரத்திலான பச்சை மரகத கல்லாலான நடராஜருக்கு ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு சந்தன காப்பு களையும் வைபவம் இன்று நடந்து வருகிறது. ஆண்டுக்கு ஒரு முறையே நிகழும் இந்த அபூர்வ தரிசனத்திற்காக அதிகாலையிலிருந்தே பக்தர்கள் ஆயிரக்கணக்கானோர் குவிந்துள்ளனர். உலகின் முதல் சிவாலயம் என்று போற்றப்படும் ராமநாதபுரம் மாவட்டம் திருஉத்திரகோசமங்கை மங்களநாதர் ஆலய வளாகத்தில் முழுவதும் மரகத கல்லாலான 6 அடி உயரத்திலான விலை மதிப்பற்ற மரகத நடராஜர் சிலை உள்ளது. மரகத கல்லால் ஆன இந்த சிலை மத்தள ஓசை கேட்டால் கூட அந்த சிலை உடைந்து விடும் என்பதால் வருடம் முழுவதும் மரகத நடராஜரின் சிலைக்கு சந்தனம் பூசி வைத்திருப்பார்கள். வருடத்திற்கு ஒரு நாள் ஆருத்ரா தரிசனத்துக்காக மட்டுமே இந்த சிலைக்கு அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெறும். நாளை நடைபெறும் ஆருத்ரா தரிசனத்திற்காக இன்று மரகத நடராஜரின் சந்தன காப்பு அகற்றும் வைபவம் இன்று காலை தற்போது துவங்கி நடந்து வருகிறது. சந்தன காப்பு அகற்றப்பட்ட நிலையில் இன்று ஒரு நாள் மட்டும்தான் மரகத நடராஜரை மரகத திருமேனியில் தரிசிக்க முடியும் என்பதால் மரகத நடராஜரை தரிசிப்பதற்காக அதிகாலையில் இருந்தே ஏராளமான பக்தர்கள் காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர். சந்தன காப்பு அகற்றப்பட்டதை தொடர்ந்து மரகத நடராஜருக்கு பால், தயிர், சந்தனம், மஞ்சள், விபூதி, இளநீர் உள்ளிட்ட 32 வகையான பொருட்களால் அபிஷேகம் நடந்து வருகிறது. இன்று முழுவதும் இந்த அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். நாளை காலை மீண்டும் நடராஜருக்கு சந்தன காப்பு பூசப்படும். இன்றும் நாளையும் திருஉத்திரகோசமங்கை கோவிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்வார்கள். இந்த நிகழ்வையொட்டி 1200 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ராமநாதபுரத்திலிருந்தும் பரமக்குடியிலிருந்தும் கீழக்கரை பகுதியிலிருந்தும் திருஉத்திரகோசமங்கைக்கு வருவதற்கு போக்குவரத்து வழித்தடங்கள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. வாகனங்கள் நிறுத்துவதற்கு தனியாக இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. திருக்கோயில் வளாகத்திலும் திருக்கோவிலை சுற்றிலும் 100க்கும் மேற்பட்ட CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டு பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த 2 நாட்களும் திருஉத்திரகோசமங்கை பகுதியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் தரிசனத்துக்காக வருகை தருவார்கள் என்பதால் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சாருலதா. விரிவான விவரங்களுக்கு நன்றி.